ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் சொத்து தகராறு இருக்கும் இல்லையா, அது உடனடியாக ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ சொத்து இல்லாதவனுக்கு ஒரே பிரச்சனை தான், எனக்கு சொத்து இல்லை அப்படிங்கிறது தான். பணம் காசு இல்லை அப்படின்ற கவலை தான் இருக்கும். ஆனால் சொத்து இருக்கிறவங்களுக்கு நிறைய பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னே இந்த 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 ஒரே பதிவுலலாம் நம்மளால் சொல்லிடவும் முடியாது. அது சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க கையாளுறாங்க அப்படின்னு. சரி, நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா? ரொம்ப வருஷமாக ஒரு சொத்தை பாகம் பிரிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? அந்த சொத்துக்கு சொந்தக்காரவங்க கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? ரொம்ப நாளா இந்த சொத்துக்கு மேல இருக்கும் கோர்ட்டு கேஸ் அப்படியே நிலுவையில் நிற்கிதா? ஆனா அந்த சொத்து யார் கைக்கு போகும், கேஸ் யார் பக்கம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கா? இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த சிவன் வழிபாடு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வழிபாடை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிவனது பாதங்களை சரணடைஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது என்ன வழிபாடு அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த சொத்து பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த பதிவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, சொத்து அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் பொதுப்படையான ஒரு விஷயம். அந்த சொத்துக்காக நம்ம ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி, பெண் வாரிசு இருந்தாலும் சரி, அதை சரிசமமாக பகிர்ந்துக்கணும். அதை விட்டுட்டு பெண் வாரிசுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்குறது, உனக்கு சொத்துல பங்கு இல்லை அப்படின்னு ஏமாத்துறது, இது போன்ற தவறுகளை எப்போதுமே நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வருங்கால சந்ததிகளும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது உங்களுக்கு காலத்தால் தீர்க்க முடியாத பாவமாக முடிஞ்சிடும். நியாயப்படி சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க சிவனை இப்படி கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நியாயத்துக்கு தான் சிவனை கூப்பிடணும். அநியாயத்தோடு சிவனது பாதத்தை போய் நாம் சரணடைய கூடாது. இந்த வழிபாட்டை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா பஞ்சமி திதியில் செய்யணுங்க. அதுவும் 27 பஞ்சமி திதி செய்யணும். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி 2 பஞ்சமி திதியிலையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். இந்த பஞ்சமி திதி வரும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு 9 அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில இருந்து வாங்கிட்டு போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய விளக்குகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த விளக்குல இலுப்பை எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சிருங்க. இப்போ கோவில்களில் எல்லாமே விளக்கு ஏற்றுவதற்கான ஒரு தனியாக ஒரு இடமே இருக்கு. அந்த இடத்துலையே வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். சிவபெருமானுக்கு முன்னாடி டேபிள் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு வாங்க. இந்த விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு அந்த சிவபெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து இந்த சொத்து பிரச்சனையில இருந்து விடுபடணும், அதுக்கு நல்ல வழி காட்டு அப்படின்னு சிவபெருமான மனம் உருகி வேண்டிக்கோங்க. இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்களால் தொடர்ந்து 27 பஞ்சமி திதி செய்கிறது சிரமமாக இருக்கும் இல்லையா? பஞ்சமி திதியில் மாதவிடாய் நாள் வந்துருச்சு அப்படின்னா அந்த வாரத்தை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. தவிர்த்துட்டு அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இதை செய்யும்போது பெண்களால் இந்த விளக்கை ஏற்ற முடியாதுன்ற பட்சத்தில் ஆண்கள் இந்த விளக்க கோயிலுக்கு போய் ஏற்றி வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து 27 இந்த பஞ்சமி திதியில் இந்த 9 இலுப்பை எண்ணெய் விளக்குகளை சிவபெருமான் கோவிலில்
நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சொத்து பிரச்சனையும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். வழிபாடு இவ்வளவுதான், ரொம்ப சுலபமான வழிபாடு. புது மண் அகல் விளக்கு தான் வாங்கணும்னு இல்லை, இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அகல் விளக்குகளை கூட நீங்கள் எடுத்து தொடச்சி நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அது எந்த தவறும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் பிரச்சனை என்னவோ அதை சிவபெருமானுக்கு முன்னாடி வையுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் சைடு என்ன நியாயம் இருக்குது, உங்கள் பிரச்சனை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அதனால உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக சிவபெருமானுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அந்த ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அதிலிருந்து ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும் அந்த சொத்து விஷயமா. அதே போல் கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்னாலும் அதுவும் ஒரு நல்ல முடிவுக்கு உங்களுக்கு வரும். நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட இந்த வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான வழிபாடு, எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான். அதனால கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.